Hello everyone, welcome to my channel 100% Concept Clear. Correlation பத்தின basic informations எல்லாமே பார்க்க போறோம். So first meaning பாருங்க. Used to determine relationship between two or more variables. So இந்த correlation எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா ரெண்டு இல்லனா அதுக்கு மேற்பட்ட variablesோட relationship-ஐ கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இப்போ ரெண்டு வேரியபிள் இருக்குன்னா அந்த ரெண்டு வேரியபிளுக்கு நடுவில் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது ஸோ ஒன்று இன்க்ரீஸ் ஆகும்போது ஒன்று இன்க்ரீஸ் ஆகுதா இல்லைனா ஒன்று டிக்ரீஸ் ஆகும்போது ஒன்று இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்ற ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த கோரிலேஷன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. தென் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோரிலேஷன். ஸோ நம்ம கோரிலேஷன் டாப்பிக்லேயே நம்மளுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோரிலேஷன் அப்படின்றது எப்பவுமே கூடவே வரும். ஸோ இப்படின்றது வந்து நம்ம ஆர் அப்படின்ற இந்த ஒரு சிம்பிள் வச்சு தான் டினோட் பண்ணுவோம். ஸோ இப்படின்னா என்ன அப்படின்னா which expresses the degree of relationship between two or more variables. ஸோ நம்ம கோரிலேஷன்னா என்ன பார்த்தோம். ஸோ இது வந்து ரெண்டு வேரியபிளோட ரிலேஷன்ஷிப்பை வந்து டிட்டர்மைன் பண்ணுது. அண்ட் அதுவே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோரிலேஷன் என்ன அப்படின்னா இதுவும் அதே தான். பாருங்க ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ ஆர் மோர் வேரியபிள்ஸ். ஆனால் இதில் முக்கியமானது என்னன்னா டிகிரி. ஸோ அந்த ரெண்டு வேரியபிளுக்கான ரிலேஷன்ஷிப்பில் அந்த டிகிரி எப்படி இருக்குது ஸோ அது எந்த அளவுக்கு இருக்குது அந்த இன்டென்சிட்டி தான் வந்து நம்ம இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோரிலேஷனில் வந்து பார்க்குறோம். ஸோ கோரிலேஷன் அப்படின்றது ரெண்டு வேரியபிள்ஸ்க்கான ரிலேஷன்ஷிப் பார்க்குறது அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோரிலேஷன் அப்படின்றது ஸோ அந்த கோரிலேட் ஆகிருக்கிற அந்த ரெண்டு வேரியபிள்ஸோட டிகிரி வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது பார்க்குறது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த கோரிலேஷனோட லிமிட் பார்க்கலாம். ஸோ லிமிட் ஃபார் கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட். ஸோ கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் லைஸ் பிட்வீன் -1 அண்ட் +1. ஸோ கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் அப்படின்றது -1க்கும் +1க்கும் நடுவில் தான் இருக்கும். ஸோ -1க்கு கீழேயும் போகாது அண்ட் அதே மாதிரியே +1 தாண்டியும் போகாது. ஸோ -1 அண்ட் +1 இதுக்குள்ளேயே தான் நம்மளோட கோரிலேஷன் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ -1லேருந்து 1க்குள்ளே இருக்கிற எல்லா நம்பர்ஸும் இன்க்ளூட் ஆகும். ஸோ அதாவது -1 அண்ட் அதே மாதிரியே -0 அப்படின்ற நம்பர்ஸ் அண்ட் 0 அண்ட் 0க்கு அடுத்தது நம்மளுக்கு 0.1 0.2 ஸோ அந்த மாதிரி ஸோ 1 ஸோ அந்த மாதிரி -1லேருந்து +1க்குள்ளே இருக்கிற எல்லா நம்பர்ஸும் தான் நம்மளுக்கு வந்து கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட்டோட லிமிட். ஸோ இதை தாண்டி வந்து இது போகாது.